உண்மையை சொல்ல நீங்கள் சொல்கிறது எனக்கும் புரியுது. இது வந்து டென்டேட்டிவ் தானே, இது வந்து கம்பல்சரி இல்லை தான். இது வந்து டென்டேட்டிவ் தான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். டென்டேட்டிவாக இருந்தாலுமே முதல்ல ஒரு 15,000 வேக்கன்சி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 6,000 வேக்கன்சி சொல்லியிருக்காங்கன்னா பாசிபிலிட்டி இங்கே கம்மி. உண்மையான ரீசனே வந்து டிஆர்பி ஆனுவல் பேனர் 2024 வந்து பார்த்திங்கன்னா 15,000 வேக்கன்சிக்கு வந்து இப்போ 6,000 வேக்கன்சி சொன்னதுக்கு ரீசன் ஒரு 10,000 ஜாப் வந்து வேக்கன்சியே இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து எலெக்ஷன் ஒரு ரீசன். ரெண்டாவது கல்வி சூழலில் பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன் டயத்தில் வந்து நிறைய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் இவங்க தான் வந்து இந்த எலெக்ஷன் டியூட்டியில் வந்து எல்லாத்துலேயும் வந்து அவங்க வர வேண்டியிருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் கிரேடு லெக்சர்ஸ், இல்லை ஜூனியர் லெக்சர்ஸ், இந்த எஸ்சிஆர்டிக்கு வந்து 139 போஸ்ட்டு, ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி 56. ஸோ இதில் இன்ஜினியரிங் காலேஜ் டிஆர்பியும் ஒமிட் செய்யப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பாலிடெக்னிக் டிஆர்பியும் ஒமிட் செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் விட்டது போக தான் மீதி இருக்கிற டோட்டல் சொன்னேன். ஏன் இந்த இதில் வந்து ஏன் இவ்வளோ கம்மினா இதுக்கான ரீசன் தான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா.